வெல்கம் டு ரேகா விளாக்ஸ். இன்னும் கொஞ்சம் பெரிய கிச்சனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற கிச்சனில் எந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற அளவு உள்ள கிச்சனில் எந்த மாதிரி பொருட்களை எப்படிலாம் அடுக்கி வச்சு அழகாக அதை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதா இருக்குது. இன்றைக்கி என்னோடய கிச்சன் டூரு, கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோடய கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டோர் உள்ள கிச்சன் தான். டோர் வந்து எதுவும் இதுக்கு இல்லை. நாங்கள் வந்து வாடகை வீடு தான், வாடகை வீட்டில் தான் இருக்கோம், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம். இந்த இடத்துல வந்து முன்னாடி வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் பாயிண்ட் இருக்கும். மேலே ஒரு பவர் பாயிண்ட், கீழே ஒரு பவர் பாயிண்ட் இருக்கும். அந்த இடத்துல தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்தப்போ, இந்த வீட்டுக்கு குடி வந்தப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜு வச்சுருந்தேன். அகலம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால எனக்கு போய் வர ரொம்ப சிரமமாக இருந்ததுனால அப்புறம் ஃப்ரிட்ஜை எடுத்து நாங்கள் வந்து ஹாலில் மாற்றி வச்சுக்கிட்டோம். இந்த இடத்துக்கிட்ட வந்து நான் வந்து கிரைண்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். டேபிள் எதுவும் வைக்கல. கீழே ஒரு மேட் வச்சு அது மேலே தான் கிரைண்டர் வச்சு மெயின்டைன் பண்ணுறேன். இந்த கிரைண்டர் என்னோடய மேரேஜுக்கு வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு உள்ள கவுண்டர் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வும் மிக்சியும் வச்சுருக்கேன். இது மேலே தான் ஃபஸ்ட்டு நான் கிரைண்டர் வச்சுருந்தேன். எனக்கு வந்து பாத்திரம்லாம் கழுவி வைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அதனால் கிரைண்டர் எடுத்து அங்கே மாற்றிட்டு இண்டக்ஷன் ஸ்டவ்வும் மிக்சியும் மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். கவர்மெண்ட் மிக்சி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து அதை நான் க்ளீனாக நீட்டாகவே மெயின்டைன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து பாத்திரம்லாம் கழுவி வச்சுக்கிறதுக்காண்டி எப்போதுமே இந்த ஸ்பேஸ் வந்து நான் ஃப்ரீயாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். அந்த இடத்துல ஒரு வெஜிடபிள் கட்டுற டேபிளும் நைஃப் மட்டும் வச்சுக்குவேன். இந்த இடத்துல ஒரு பவர் கார்டு இருக்குது. இதுதான் வந்து ஆர்ஓ வாட்டருக்கும் இந்த ஒரே பவர் கார்டு தான் நான் யூஸ் பண்ணிக்குவேன். அப்புறம் இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறப்ப அதை மாற்றிக்குவேன். அப்புறம் மிக்சி போடுறப்போ அதை யூஸ் பண்ணிக்குவேன். ஒரே பவர் கார்டு தான் நான் 3 இதையுமே மாற்றி மாற்றி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த கவுண்டர் டாப்புக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கும். எனக்கு வந்து இங்கே செல்ஃப்லாம் ரொம்ப கம்மி தான். சரி, மேலேயே நம்ம பாத்திரத்தை வச்சோம்னா நமக்கு புழங்குறதுக்கு வந்து இடம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உள்ள இந்த இடத்த வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பாத்திர கூடைகள் வந்து கீழே வச்சுக்குவேன். நான் பாத்திரம்லாம் கழுவி மேலே தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் இந்த பாத்திர கூடையில் எடுத்து வச்சுக்குவேன். எக்ஸஸாக உள்ள கரண்டி இல்லாமல் அந்த பாத்திர கூடையில் வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி சுட வைக்கிற பாத்திரம், மிக்சி ஜாரு, என்கிட்ட 2 இட்லி பாத்திரம் இருக்குது. அதனால் சின்ன இட்லி பாத்திரம் இங்கே வச்சுப்பேன். குக்கரு இதெல்லாம் இங்கே வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேசினுக்கு நேராக மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருப்பேன். இந்த பிளேட்டு, கிளாஸு, கரண்டி, தாளிப்பு கரண்டி, டீ வடிகட்டி, கிளாம்பு இதெல்லாமே அதில் வச்சுக்குவேன். மேக்ஸிமம் தண்ணி வந்து இல்லாமல் தான் நான் அதெல்லாம் எடுத்து வைப்பேன். சப்போஸ் எதுவும் வெளில கிளம்புற மாதிரி இருக்குது, அவசரமாக பாத்திரம் கழுவி அப்படி வைக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வாஷ் பேசினில் சுட்டுற மாதிரி தான் அதுக்கு நேராக நான் பாத்திர ஸ்டாண்டை மாட்டி வச்சுருக்கேன். வாஷ் பேசினுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸில் வந்து நியூஸ் பேப்பர் போட்டு நான் வந்து டஸ்ட்பின் தான் வச்சுருக்கேன். சப்போஸ் நம்ம டஸ்ட்பினில் ஃபுட் வேஸ்ட்டு ஏதோ ஒன்று போடையில் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துச்சுன்னா தரையில் படாதது மாதிரி நான் வந்து நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன். இது வரைக்கும் நான் வந்து டஸ்ட்பின் வந்து பால்கனியில் தான் வச்சுருந்தேன். அங்கே ஒரு பூனை வந்து எல்லாத்தையும் கீழே கொட்டிடுறதுனால இப்போ ஒரு 1 வீக்காக தான் டஸ்ட்பினை இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேசின் கழுவுற ப்ரஷ்ஷு, மிக்சி வாஷ் பண்ணுற ஒரு டூத் ப்ரஷ் இதெல்லாமே அங்கே கீழே வச்சுப்பேன். வாஷ் பேசினுக்கு நேராக ஒரு மேட்டுமே ஒன்று போட்டு வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இந்த சைடு உள்ள கவுண்டர் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு கவுண்டர் டாப் இருக்கும். சென்டரில் வந்து வாஷ் பேசின் இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் சமைச்சு வைக்கிற சாப்பாடு வச்சுக்கிற ரிங்கு வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் வச்சுருப்பேன். இதுவுமே இந்த சைடுமே வந்து பார்த்திங்கன்னா அதிக திங்ஸ்லாம் நான் எதுவும் வச்சுக்காத மாதிரி பார்த்துப்பேன். அப்போ தான் கிச்சன் வந்து பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால் அதிகமான ஜாமானை இதில் போட்டு நிரப்பாமல் அளவாக நான் ஆயில், இந்த மாதிரி டீ காஃபி பவுடரு, பெப்பர் இந்த மாதிரி இதெல்லாம் மட்டும் ட்ரேயில் வச்சுக்குவேன். அப்புறம் சைடில் 5 பெட்டி வச்சுக்குவேன். இந்த சைடு உள்ளது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நான் வச்சு மெயின்டைன் பண்ணுறேன். எக்ஸஸாக உள்ள இந்த பாக்ஸு, சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் சாக்கில் போட்டு நான் மேலே லேப்டில் போட்டு வச்சுப்பேன். கெஸ்ட் எதுவும் வந்தாங்கன்னா எடுத்துக்குவேன். அதே மாதிரி கேஸ் ஸ்டவ்வுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் தான் நான் வச்சுப்பேன், கேஸ் சிலிண்டர். அதுக்கு ஒரு மேட்டு போட்டு அது மேலே வந்து சிலிண்டர் இருக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு மேட் போட்டு நம்ம வந்து சமையல் அரிசி,
சாப்பாட்டு அரிசி வந்து நாங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்துடுவோம். இந்த வந்து பக்கெட்டில் நான் ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். பிங்க் கலர் பக்கெட்டில். அந்த ப்ளூ கலர் பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரேசன் அரிசி கொஞ்சம் டிஃபனுக்குள்ளது அதில் மிக்ஸ் பண்ணிக்குவேன். பச்சரிசி ஒரு கவரில் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் இடியாப்ப மாவு, இந்த கருவாடு இதெல்லாமே வந்து இதுக்கு அடியில் தான் நான் வச்சுப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம். அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அருவாமனை, தேங்காய் துருவி, அருவா இதெல்லாம் வச்சுக்குவேன். ஏன்னா பாப்பா வந்து அங்கங்கே ஓடி விளையாடுறதுனால இதெல்லாம் கொஞ்சம் ஆபத்தானதாக இருக்கிறதுனால சந்துக்குள்ளே வச்சுப்பேன். எடுக்கிறப்ப மட்டும் நான் யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்குவேன். அப்புறம் என்னோட தோசைக்கல்லுமே கீழே வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு நேராக மேலே வந்து 5.5 பட்டிக்கு மேலே வந்து ஒரு குட்டி பிள்ளையார் வச்சு அதுக்கு நான் பூஜை பண்ணுறப்ப அதுக்கு நான் வந்து ஆரத்திலாம் காட்டுவேன். அதுக்கப்புறம் ஜன்னல் இருக்குது, கிச்சனில் ஜன்னல். அந்த ஜன்னலில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாதம் வடிக்கிறதுக்குள்ள டவலு, கிச்சன் க்ளீன் பண்ணுற சின்ன சின்ன கிளாத்லாம் வந்து நான் இதில் தான் வச்சுப்பேன். எனக்கு ஹேங்கர்னு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். அதில் வந்து ஆணி அடித்து நான் வந்து முறம், அப்புறம் வந்து கிச்சனுக்கு வாங்க போகிற ஜாமான், காய்கறி வாங்குகிற ஒரு பேக் வந்து அந்த ஆணியில் நான் வந்து ஹேங் பண்ணியிருப்பேன். 2 ஆணி இருக்கும். ஒரு இதில் அந்த பேக்கும், ஒரு இதில் வந்து முறமும் வச்சுப்பேன். இந்த இடம் வந்து எனக்கு ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஏன்னா வந்து வெங்காயம் எக்ஸஸாக வாங்குகிற சின்ன வெங்காயம்லாம் இங்கே பேப்பர் விரித்து கீழே கொட்டி வச்சுப்பேன். ஊர்லேருந்து கொண்டு வர அரிசி மூட்டை இதெல்லாமே இந்த கேப்பில் நான் வச்சுக்குவேன். அதனால் இந்த இடத்த எப்போதுமே நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் வச்சுக்குவேன். ஜன்னல் எல்லாமே பார்த்திங்கன்னா தூசி இல்லாமல் நீட்டாக தான் வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா 5 செல்ஃப் இருக்குது ஒரே சைடாக. அது ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரம் சில்வரில் ஒன்று வச்சுருப்பேன். பெரிய குக்கரு, கோதுமை மாவு, ஆயில் கேன்லாம் மேலே வச்சுப்பேன். 2வது ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு மாவு, உளுந்து, ஸ்பைசஸ் உள்ள பாக்ஸ்லாம் வந்து அந்த பிங்க் கலர் டப்பாவில் வச்சுக்குவேன் ஸ்பைசஸ்லாம். அப்புறம் குட்டி குட்டி சின்ன சின்ன தேவையில்லாத அப்பப்போ யூஸ் பண்ணுற பாக்ஸ் மட்டும் அங்கே மேலே வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் நான்ஸ்டிக்கு பணியாரக்கல் யூஸ் பண்ணுறப்ப எடுத்துக்கலான்னு சொல்லி அந்த செல்ஃப்லேயே வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் வந்து 3வதாக உள்ளதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மளிகை ஜாமான்கள்லாம் இதில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். நான் வந்து அளவுக்கு அதிகமாகலாம் எதுவும் சமைக்கிறதில்ல. என்னோடய வீட்டுக்கு நான் என்ன சமையல் பண்ணுறனோ அதுக்குண்டான ஜாமான் மட்டும்தான் நான் வச்சுப்பேன். ரொம்ப நிறைய கஜகஜன்னு இருந்ததுன்னா அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் சிரமமான வேலையாக இருக்குன்னு சொல்லி அளவாக என்னோடய சமையலுக்கு என்ன தேவையோ அது மட்டுமே நான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் சின்னதாக கிளாஸு, நான் கொஞ்சம் பார்த்து ஜூஸு இதெல்லாம் போட்டு குடிக்கிற கிளாஸ் ஒன்று வச்சுப்பேன். அப்புறம் பாப்பாவோட தேங்காய் எண்ணெய் பாட்டிலு, விளக்கெண்ணெய், பாப்பாவுக்கு இந்த பச்சை கற்பூரம், இந்த மாதிரி வேப்பெண்ணெய் மட்டும் நான் கிச்சனில் வைக்க மாட்டேன். மற்றபடி விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி சின்ன சின்ன எண்ணெய்கள் இது எல்லாமே வந்து அந்த செல்ஃபில் ஓரமாக நான் வச்சுப்பேன். இது வந்து 3வது செல்ஃபில் இந்த இது தான் நான் வச்சுப்பேன். பாருங்கள், அதிக ஜாமான் எதுவும் இருக்காது. 4வது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பு ஜாடி இதெல்லாம் வச்சுப்பேன். கல் உப்பு, தூள் உப்பு சின்னது. அப்புறம் வந்து இந்த இடிக்கல் வந்து சில்வரில் வச்சுருக்கேன். இது வந்து நைஃபு, அந்த குக்கர்லாம் வந்து அப்பப்போ ஸ்க்ரூ லூஸ் ஆயிரும். அதனால் ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரு, கேரட்டில் பொட்டேட்டோ, ஸ்கின் பீலர் இதெல்லாம் வச்சுப்பேன். அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு ட்ரே ஒன்று வச்சுக்குவேன். நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு நான் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்க மாட்டேன். அளவாக வாங்குறதுனால நாங்கள் வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்குவோம். லாஸ்ட்டாக உள்ள ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஸ்டாண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வச்சுக்குவேன். இந்த பிங்க்கு க்ரீன் பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மளிகை ஜாமான் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸஸாக இது முடிய எடுத்து நான் பாக்ஸில் எடுத்து ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். எக்ஸஸாக உள்ள மளிகை ஜாமானை இந்த 2 பக்கெட்டில் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். நாங்கள் 3 பேருங்கிறதுனால இதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கட்டை வச்சுக்குவேன். எந்த பொருளையுமே நான் வந்து கீழே எதுவும் வச்சுக்காமல் என்கிட்ட இருக்கிற செல்ஃப்லேயே வந்து நான் எல்லா திங்ஸையுமே நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய கிச்சன் இப்படி தான் இருக்கும். இது வந்து வாடகை வீடு கிச்சன் தான். இதில் ஏதாவது உங்களுக்கு சின்ன டிப் ஏதாவது கிடைச்சிருக்கும். என்னோடய கிச்சன் டூர் வீடியோ பிடிச்சிருக்கா என்னென்னு பார்த்து மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.